கிராஸ் குயிக் ஸ்லாஷ் டெக்னிக் நம்பர் 3 ரிவர்ஸ் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜு நம்பர் 12 நெஞ்சில இருந்து அப்படி கீழே வரைக்கும் ஒரு வெட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் போய் ஸ்வாட் ஸ்லைஸ் டெக்னிக் நம்பர் 1 ஏர் ஸ்லைசர் தூரமா இருந்து ஒரு வெட்டு. அதை பார்த்துட்டு கைஜு நம்பர் 10 பரவாயில்லையாடா தம்பி, வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணா அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் ரொம்ப பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான்டா, அவனுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்கான், என்ன பண்றது, என்னை விட அவன் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான், என்ன அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கொஸ்டினாவும் ஆமா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நம்ம ஹுசினா பத்தி மனசுல வச்சுட்டு இருப்பா. வைஸ் கேப்டன் ஹுசினா அவர் ரொம்பவே திறமசாலி, அவரோட கடின உழைப்பை நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவர் அளவுக்கு யாருமே இந்த அளவுக்கு உழைச்சு நான் பார்த்தது இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்தவர். அவர் யாராலுமே தோக்கடிக்க முடியாது. அவர் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருப்பாரு. அவர் ரொம்பவே பயங்கரமான ஒரு வைஸ் கேப்டன், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சேர பண்ணிட்டு இருப்பா. நம்ம வைஸ் கேப்டன் அந்த கைஜு நம்பர் 12 போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம கைஜு நம்பர் 10 சூட் இருக்கு பாருங்க, நம்ம வைஸ் கேப்டன் ஹொசினா போட்ட சூட்டு, அது ரொம்ப ஹீட் ஆயிரும். அது 13 நிமிஷத்துல ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹொசினா மல்டிபிள் ஸ்லாஷ போட்டு அந்த கைஜு நம்பர் 12 வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, உங்களால முடியும், நீங்க தோக்க மாட்டீங்க, உங்களோட பிளேடு உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கண்ணீர் மல்க நம்ம வைஸ் கேப்டன் ஹொசினாக்கு சீர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம வைஸ் கேப்டன் ஹொசினா அவரோட ஸ்வாட வச்சு ரிட்டர்ன் ஸ்லாஷர் சொல்லிட்டு அந்த கைஜு நம்பர் 12 ரெண்டு கையுமே துண்டா வெட்டிடுவாரு. அப்படி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, வைஸ் கேப்டன் உங்களால முடியும், யூ கேன் டு இட், பண்ணுங்க, அதோட கோரை, அது கழுத்துல இருக்க கோரை வெட்டி வீசுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த கைஜு நம்பர் 10 மாப்பிள்ள, அந்த கோர் இருக்க இடத்துக்கு இப்போ ஃப்ரீயா நீ அட்டாக் பண்ணலாம், கையை ரெண்டுத்து வெட்டிட்டியா, போடுறா அது கழுத்துல ஒரு வெட்டு அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 10 சொன்னோன்னே இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஓப்பனிங் கிடைச்சிருச்சு, குயிக் ஸ்லாஷர் டெக்னிக் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக செம ஃபோர்ஸா போகும்போது நம்ம கொஸ்டின் ஏதோ ஒன்று பார்த்துருவாரு. என்ன நடக்குது, அது ஏன் ஒரு மாதிரி உடம்பை பெண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரோட குயிக் ஸ்லாஷர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது அந்த கைஜு நம்பர் 12 நம்ம கொஸ்டினா வெட்டின அந்த கையை ரொம்ப சீக்கிரமாவே ஹீல் பண்ணிடுது. அதை நம்ம கொஸ்டினா எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த கைஜு நம்பர் 10 கொஸ்டினா சீக்கிரமா டிஃபெண்ட் பண்றா, இது ரொம்ப அவசரம் அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த கைஜு நம்பர் 12 அதோட கையை நம்ம கொஸ்டினா நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா ஹீல் பண்ணி ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. நம்ம கொஸ்டினா ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே அந்த குத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம சின்ன வயசு கொஸ்டினா பறந்து போய் வராரு. என்னன்னு பார்த்தா அவரோட அண்ணன் சோஜரை கூட சண்டை போட்டு தோத்துட்டாரு. சோஜர் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் அங்க கொஸ்டினா, அண்ணா வாடா, மறுபடியும் நம்ம சண்டை போடலாம், இன்னொரு ரவுண்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அதுக்கு அவரோட அண்ணன் சோஜரை தலையில கை வச்சு, கொஸ்டினா போதும்டா, உனக்கு என்ன வயசாச்சு, நீ கொஞ்சம் நல்லா வயசாகி பெரிய ஆளாவா, அப்புறமா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோ சரியா, இப்போ எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு பசிக்கிட்டு ஏதாவது சாப்பிட கொண்டு வா அப்படின்னு அவரோட அண்ணன் அப்படி போய்கிட்டே இருப்பாரா.